Hi friends, வணக்கம் and welcome to ALV Creations. இந்த வீடியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னா ஜஸ்ட் ஒரே ஒரு ஸ்டிச்சில் வெரி நீட் அண்ட் எலகண்ட் டிசைனர் ஸ்லீவ் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஆல்ரெடி தேவையான அளவுக்கு ஸ்லீவ் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது ஸ்லீவோட நல்ல சைட், இது வந்து ராங் சைட். ஸோ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் ஷேப்லாம் எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இதில் எப்படி டிசைனர் ஸ்லீவ் ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். உங்களுக்கு ஸ்லீவோட ஃபைனல் அவுட்புட் வந்து எந்த அளவுக்கு இருக்கணுமோ அதை விட 5.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கணும். நான் இந்த ஸ்லீவை 12 இன்ச்சுக்கு ரெடி பண்ண போகிறேன். ஸோ இந்த ஸ்லீவ் பீஸோட லென்த் வந்து 17.5 inches. நம்ம 5.5 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தோம். இதுலேருந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணணும். ஸோ 14லேருந்து 17.5 3.5 inches. இதை வந்து பேக் சைடில் ஃபோல்ட் பண்ணிக்கணும். இன்கேஸ் நம்மக்கிட்ட அவ்வளோ பெரிய ஸ்லீவ் பீஸ் இல்லைன்னா நம்ம வந்து எண்டில் பார்டரோ இல்லை இதுக்கு கான்ட்ராஸ்ட் கலரோ கூட நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த 3.5 இன்ச்சுக்கு நம்ம வந்து இங்கே ஒரு பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணிக்கணும். ஜாயின் பண்ணும்போது இது ரெண்டுத்தோட நல்ல சைட் ஒன்று ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்கணும். நான் வந்து சிங்கிள் பீஸ்லேயே ரெடி பண்ண போகிறேன். ஸோ இதில் கரெக்டாக 3.5 இன்ச்சுக்கு மார்க் பண்ணி அதை வந்து பேக்கில் திருப்பிக்கலாம். இங்கே ஓரத்தில் கரை இருக்குது. ஸோ வந்து அப்படியே வந்து இதை வந்து பேக் சைடில் திருப்பிட்டேன். இப்போ இதோட லென்த் வந்து கரெக்டாக 14 இன்ச் இருக்கணும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம மடிச்சிக்கலாம். இப்போ பேக் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கரை இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இங்கே ஜாயின் பண்ணிக்கணும். பட் எனக்கு கரை இருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாக அப்படியே டேரெக்டாக வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். இதுதான் ஸ்லீவோட ரைட் சைட். ஸோ நம்ம பேக் சைடில் வந்து கிளாத்தை 3 இன்ச்சுக்கு வந்து மடிச்சு வச்சுருக்கோம். இந்த சென்டர்லாம் அயன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இங்கே இந்த ஜாயின் பண்ணணும். அதுக்கு முன்னாடி இந்த பீஸை ரெடி பண்ணிக்கலாம். இதோட வித்து வந்து 2.5 இன்ச் இருக்குது. லென்த்து வந்து 8 இன்ச் இருக்குது. பட் நமக்கு வந்து ஒரு 4.5 இன்ச் இருந்தால் போதும். ஸோ நம்ம வந்து இதை தைச்சிட்டு அதுக்கப்புறமா வந்து எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்ல சைடு உள்ளே இருக்கிற மாதிரி வச்சுட்டு ஃபோல்ட் பண்ணி 1/2 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பீஸ் கொடுத்து ஜாயின் பண்ணுறதுக்கு பற்றி ஏதாவது ரெடிமேட் லேஸ் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கரெக்டாக 1/2 இன்ச்சில் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். இதை பின்ன வச்சு திருப்பிக்கிறேன். இப்போ நம்ம ஏற்கனவே இந்த ஸ்லீவை ரெடி பண்ணியாச்சு. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரே ஒரு ஸ்டிச்சு தான். இப்போ இந்த ஸ்லீவ் ரெடி ஆகிடும். நம்ம ஃபோல்ட் தான் பண்ணி வச்சுருக்கோம், இன்னும் ஸ்டிச் பண்ணல. ஸோ இது நான் வந்து இந்த பீஸை வந்து அயன் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த பீஸோட லென்த் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எவ்வளோ லென்த் இருக்கோ அதை விட 1 இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கலாம். ஸோ அதில் 3.5 இன்ச் இருக்குது. இதில் 1 இன்ச் எக்ஸ்ட்ரா 4.5 இன்ச் எடுத்திருக்கேன். இந்த பீஸோட ஒரு முனையை வந்து இந்த சென்டரில் உள்ள ஒரு 1/2 இன்ச்சுக்கு உள்ளே வச்சு இந்த ஸ்ட்ரைட் லைன் ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணிக்கணும். இந்த ஸ்ட்ரைட்டில் இதை வச்சுட்டு இந்த ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ ஸ்லீவை திருப்பிக்கலாம். இதுதான் ஸ்லீவோட நல்ல பக்கம். இதை நம்ம இந்த மாதிரி மடிக்கும்போது எந்த அளவுக்கு வேணாலும் மடிச்சிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் இந்த ஸ்டிச்சஸ் வரைக்கும் நம்ம மடிச்சிக்கலாம். நான் வந்து இந்த அளவுக்கு மடிச்சிக்கிறேன். இந்த ஒயிட் கலர் ஸ்டிச்சஸ் தெரியாத அளவுக்கு மடிச்சிக்கிறேன். அவ்வளோதான். இப்போ நமக்கு ஸ்லீவ் ரெடி. இந்த ஓரத்தில் மட்டும் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். அதை வந்து ஸ்லீவ் ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணிக்கலாம். இந்த பேக்கில் இதை வந்து இந்த பீஸை எடுத்துகிட்டு அப்படியே ஃப்ரண்ட்டில் இதை மீதி ஒரு 1/2 இன்ச் இருக்கு இல்லையா, அதை சென்டரில் உள்பக்கம் அப்படி வச்சுட்டு பட்டன் ஏதாவது ஸ்டிச் பண்ணிக்கலாம். பட்டன் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். அவ்வளோதான். இந்த ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் நம்ம ஒரே ஒரு ஸ்டிச் தான் பண்ணோம். இந்த பியூட்டிஃபுல்லாக இந்த டிசைனர் ஸ்லீவ் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெண்டு சைட்லையும் சைடில் ஜாயின் பண்ணும்போது அப்படியே சேர்த்து ஜாயின் பண்ணிக்கலாம். இங்கேயும் நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடாது. அப்போ தான் இந்த ஸ்லீவ் அழகாக இருக்கும். இதை ஜஸ்ட் நான் வச்சு காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கு இல்லையா? நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபைனலாக ஸ்லீவோட லென்த் வந்து 12.5 inches இருக்குது. இதை வந்து நம்ம ஷோல்டரில் அட்டாச் பண்ணும்போது 12 இன்ச்சுக்கு ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் your love and support. See you all in my next video. Have a great day.